பல தடைகள், பல போராட்டம். இதற்கு மத்தியில் சொத்து குவிப்பு வழக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு தொடங்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடங்கினார். அனைத்தையுமே தற்பொழுது முடிவுக்கு கொண்டு வந்து பன்னீர்செல்வம் அவர்கள் வெற்றி வாகை சூடப் போகிறார் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ளத் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். சொத்து குவிப்பு வழக்கில் இருந்து பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பன்னீர்செல்வம் விடுவிக்கப்பட்டதற்கு எதிராக வழக்கை தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் விசாரணை நடத்தியது. வாதங்களை முன்வைக்க அவகாசம் வழங்க வேண்டும் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் தரப்பு கோரிக்கையை வைத்ததன் காரணமாக இந்த வழக்கு விசாரணையை ஐகோர்ட் ஒத்திவைத்துள்ளது. இதற்கிடையே நாடாளுமன்ற தேர்தலிலும் பன்னீர்செல்வம் அவர்கள் ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதிலும் எடப்பாடி பழனிசாமியின் சதி திட்டம். பன்னீர்செல்வம் அவர்களது பெயரை கொண்ட 5 நபர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து மக்களவை தேர்தல் என்றால் என்ன என்பது கூட தெரியாதவர்களை வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்து பன்னீர்செல்வத்தை எப்படியாவது தோற்கடிக்க வைக்க வேண்டும், டெபாசிட்டை இழக்க வைக்க வேண்டும் என்று மக்கள் மத்தியில் குழப்பத்தை உண்டாக்குவதற்காகத்தான் ஓபிஎஸ் என்ற பெயரில் வேட்புமனு தாக்கல் செய்ய வைத்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆனால் அனைத்தையுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிந்துதான் செய்திருக்கிறார். இது அவருக்கே வினையாக மாறப்போகிறது. ஏனென்றால் ஒட்டுமொத்த ராமநாதபுரம் மக்கள் அனைவருமே பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாகத்தான் தற்பொழுது குரல்களை எழுப்பியுள்ளனர். மேலும் தற்பொழுது பன்னீர்செல்வம் அவர்கள் எங்களது தொகுதியில் போட்டியிடுகிறார் என்ற செய்தி கேட்டவுடனேயே அவர்தான் எங்களது தொகுதியின் எம்பியாக நாங்கள் நிர்ணயம் செய்துவிட்டோம். திமுகவின் கூட்டணி கட்சியின் வேட்பாளராக இருக்கக்கூடிய நவாஸ்கனியாக இருக்கட்டும், அதிமுகவின் வேட்பாளர் ஜெயபெருமாள் அவராக இருக்கட்டும், இவர்கள் இருவருமே நாங்கள் தோற்கடித்து ஓபிஎஸ்ஐ மிக பெரிய அளவில் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றியடைய செய்வோம் என்று ஓபிஎஸ் அவர்களுக்கு ஆதரவாக அதிமுகவின் தொண்டர் கூறியுள்ள காரணத்தினால்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் பன்னீர்செல்வம் அவர்களை சிக்க வைப்பதற்காக இந்த வழக்கை தொடங்கியிருந்தார். ஆனால் அனைத்தையுமே தற்பொழுது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஏப்ரல் 22ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமி தொடங்கிய வழக்கு போலியானது என்று அவருக்கே சிக்க வைக்கும் விதமாக பன்னீர்செல்வம் அவர்கள் தற்பொழுது அவகாசமும் கேட்டிருந்தார். இந்த நிலையில் தான் பன்னீர்செல்வத்திற்கு சாதகமாக 22ஆம் தேதி அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக பன்னீர்செல்வம் அவர்கள் தான் சொத்து குவிப்பு வழக்கில் அதிக அளவில் சொத்து இல்லாத காரணத்தினால் தான் நேர்மையாக சம்பாதித்த சொத்துக்களை தவிர அதிக அளவில் என்னிடம் சொத்துக்கள் இல்லை என்பதை நீதிமன்றத்தில் கொடுத்தால் நிச்சயமாக அவருக்கும் இந்த வழக்கிற்கும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லை என்று கூறி வழக்கு தள்ளுபடி செய்யப்படும் என்ற பன்னீர்செல்வத்தின் வழக்கறிஞர் ராம்குமார் அவர்கள் கூறியுள்ளார். இத்தனை ஆண்டுகளாக பன்னீர்செல்வம் அவர்களது காலில் கிடந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா அவர்களால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக ஆனார். ஆனால் அதற்கு பிறகும் பன்னீர்செல்வம் அவர்கள் இல்லாமல் ஒரு ஆண்டுகள் கூட எடப்பாடி பழனிசாமியால் அதிமுகவை சிறப்பான வழியில் கொண்டு செல்ல முடியவில்லை. தரும யுத்தத்தை தொடங்கியதன் காரணமாகத்தான் பயத்தின் காரணம் பன்னீர்செல்வம் அவர்களுக்கு துணை முதல்வர் பதவியை கொடுத்ததும் குறிப்பிடத்தக்கது. எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்து ஓபிஎஸ் அவர்கள் நீதிமன்ற வழக்கில் வெற்றியடையவில்லை.